கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 15/6/2025 14/6/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன், இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன், மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார். அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார், நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார். கேது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும், ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது. இது ஒரு பெரிய விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தேனால் கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும், அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் 6 கட்டங்களில், அதாவது 7 கட்டங்களில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது சுற்றி. சந்திரனை நம்ம எடுக்காமையே எல்லா கிரகங்களும் இருக்குது, மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதத்தில் பார்த்தேனால் புதன், அதாவது மாத கிரகத்தில் பார்த்தோன்னா புதன் அடுத்த நாளே 16ஆம் தேதியே 16/5/2025 அன்றைக்கே மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். அதை தவிர இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/6/2025 மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து 2ஆம் தேதி 6ஆம் மாதத்து அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுறார் புதன், ஆட்சி பெற்று போகிறார். சுக்கிரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது. சுக்கிரன் ஒரு 15 தேதி, அதாவது 31/5/2025 அன்றைக்கி பார்த்தோன்னா சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன் மேஷத்துக்கு மாறுறார். செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசியில், அதாவது கிட்டத்தட்ட 8/6/2025 ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார், கேத்துவோடு சம்மந்தப்படுறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம், முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல. புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது, அமாவாசை தாண்டி தான் எடுக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்தில், அதாவது 27/5 அன்றைக்கி அமாவாசை வருது. 28/5 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது. இந்த 26 நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறதில்ல, சுப முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறதில்ல. வாஸ்து நாள் வருது. வாஸ்து நாள், வாஸ்து கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது. அது 4/6/2025 அன்றைக்கி வருது. 9:05 10:35 1 மணி நேரம் 30 நிமிஷம் 90 நிமிஷம். பொதுவாகவே வாஸ்து கண்விழிக்கும் வேளையில் பார்த்தாலேயானால் 5 விதமாக பிரிச்சுக்கிறோம். அதில் பார்த்தாலேயானால் வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும் நாள், அதற்கு பிறகு அவர் ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் குளிக்கிற டைம், அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம். இது எல்லாமே 18 நிமிஷமாக பிரிச்சுடுறோம். இதில் கடைசியில் இந்த 10:35 ஒரு 36 நிமிஷம் பார்த்தாலேயானால் 9:59 10:35 வரலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து, அதாவது தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்திலையும் இந்த வாஸ்து, ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், பெருசாக வாசக்கால் வைக்கணும், அதை தவிர நிலம் பதிவு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்களேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அந்த ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த தோஷமும் இல்லாத காலம் அந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் காலம். ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் 8-9 இருந்தால் அவர் வாஸ்து புருஷன் கண்விழிப்பார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அந்த மாதம் பார்த்தாலும் வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம். முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம். அன்னைக்கு முருகன் போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்குது ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த மாதம் பார்த்தடையானால் வைகாசி மாதம் விஸ்வாவசு வருஷத்தில் உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறது விசேஷம். ராசிக்கு சமசப்தமத்தில் குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். இப்போ ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார். தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய பண வரவை கெடுக்கும். ஏன்னா லாபங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் வந்து குடும்பத்தில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். அதனால் வந்து பேச்சில் கவனமாக இருக்கிறது, தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது. 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் பணம் என்ன வந்தாலும் அது கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களோட சிறு சிறு கசப்புகள் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் தனித்து இருக்கிறதுனாலே. அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம். உங்களுடைய ராசிநாதனான புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கார். ஒரே நாளில் 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். ராசிநாதன் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். இருந்தாலும் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து நிச்சயமாக பசங்க பாஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து சூரியன் போகிறதுனால இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும், சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எழுத்து, கவிதை இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது இதில் வெள்ளித்திரை, சின்னத்திரை இந்த மாதிரியான திரை இதில் இருக்கிறவங்க, அதோட தமிழ் அதாவது எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துக்கு அடுத்த நாளே வரான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே வர்றார் புதன். ராசிநாதன் ராசியிலேயே வர்றது ரொம்ப விசேஷம். குருவோட சம்பந்தத்தில் வர அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இது வந்து 2/6/2025, அதாவது 15 நாள் 20 நாள்லேயே மாறிவிடுறார். இதன் மூலியமாக பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ராசிநாதன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் மாதம், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். எல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம். அது தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12க்கு 11 உச்சம் பெற்று இருக்கிறது தொழிலில் ஒரு அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை மாறுதல்கள், வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கிறதுனால நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தியும் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் உச்சம் பெற்றிருக்கிறது, குருவும் 5ஆம் இடத்தை பார்க்கறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம். குழந்தை இல்லாதவர்களுக்கு திருமணமாகி இவ்வளவு நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்து அதுக்கப்புறம் வந்து சூரியன் 12ஆம் இடத்துல, புதன் 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு வரார். தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடும். இருந்தாலும் எய்ம் பண்ண அதாவது எய்ம் பண்ண அளவுக்கு ரேங்கிங் கிடைக்கிறதோ, அதாவது எந்த ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதோ இல்லாமல் அதற்கு கொஞ்சம் கம்மியான யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. ஏன் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாத கடைசி, அதாவது 8/6/2025 தான் மாறுறார். அதாவது 21 நாள் வைகாசியில் இருக்கார். அதனால் அது வரலும் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதற்கு பிறகு உங்களுடைய பேச்சில் நிச்சயமாக நிதானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 17/5/2025 20/5/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததேயாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு 10 குடம் தண்ணி வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க. அதுவே வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும்.
இந்த மாதம் வைகாசி மாதம் நல்ல ஒரு ஏற்றமும், பணவரவில் நல்ல ஒரு ஏற்றமும், உங்களுடைய திருமண பாக்கியமும், குழந்தை பேரும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.